பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் கடைசி காலத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நம்மளுடைய இருதயமும் நம்முடைய சிந்தைகளும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் எதை நோக்கி இருக்கிறது? கடைசி காலம் கர்த்தர் வரப்போகிறார். நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலைமைகள் என்ன? நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? சபைக்கு செல்லுகிறோமா? தேவ சித்தத்தை செய்கிறோமா என்றெல்லாம் யோசிப்பது உண்டா? என்றாகிலும் தனிமையில் உட்கார்ந்து உலக ஜனங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறார்களே, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றாவது யோசித்தது உண்டா? ஆனால் வேதம் இப்படியா சொல்லுகிறது. உங்களுக்கு நான் அந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஓசியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். வசனம் நன்றாக கவனித்து பாருங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி எதை விட்டு திரும்பினார்கள்? தங்களுடைய பாவங்களை, தன்னை சுற்றி இருக்கிறதான உலக பிரகாரமான காரியங்களை, இச்சைகளை, பொருளாசைகளை, ஜீவனத்தின் பெருமைகளை, இது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை தேடி வந்தார்கள் என்று தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தரிடம் திரும்பியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம திரும்பி கர்த்தரிடமாய் கட்டாயமாக வர வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். எப்படி வருவாங்களா? கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். கர்த்தரையும் திரும்புவாங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விதமான காரியங்களையும் விட்டு கர்த்தரிடமாய் திரும்புவாங்க. திரும்பும் பொழுது கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி, அவருடைய தயவு இல்லாம இந்த உலகத்துல ஒருபோதும் நம்ம வாழவே முடியாது. மனுஷங்க நான் தயவு செய்வேன்னு சொல்லுவாங்க. கர்த்தரையும் அவர் தயவையும் இல்லாம இந்த உலகத்துல நம்மால் வாழவே முடியாது. மனுஷங்க இன்றைக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க, நாளைக்கு ஏமாற்றுவாங்க, மாறுவாங்க, மனசு மாறுவாங்க. ஏன்னா அவங்க மனிதர்கள், மாயையானவர்கள், பொல்லாதவர்கள், கேடான சிந்தை உள்ளவர்கள், அவங்க ஏமாற்றுகிறவர்கள். ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உண்மை உள்ள தேவனாய், சொன்ன வார்த்தையில் தவறாதவராய், நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஆகையினால அவர் ஒரு காரியம் சொன்னா செய்து முடிப்பார். அதனாலதான் என்ன பண்றாங்களே எல்லாரும், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விதமா அடிமைத்தனத்தை விட்டு கர்த்தரை தேடி அவருடைய தயவை நாடி அவருடைய சமூகத்துல அஞ்சிக்கையாய் வருவார்கள். பயபக்தியோடு வருவார்கள். பயம், ஐயோ நான் ஆண்டவர் என்னை கை விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த உலகத்துல நான் இப்படி இருந்தேன்னா பிசாசு என்ன இது பண்ணிடுவானே என்று சொல்லி பயந்து பயந்து என்ன பண்ணுவாங்களாம்? அவருடைய தயவு இல்லைன்னா இந்த உலகத்துல என்னால் செழித்தோங்கவே முடியாது என்ற ஒரு காரியம் வரும் பொழுது அவருடைய சமூகத்தையும் அவரையும் தேடி அவருடைய தயவை நாடி அஞ்சிக்கையா அவருடைய சமூகத்துல கட்டாயம் வருவார்கள். இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவருடைய தயவை நாடி அஞ்சிக்கையோடு, பயத்தோடு, பக்தியோடு தேவ சமூகத்துக்கு வருங்களா? வாரம் தவறாம ஒவ்வொரு பிரேயர் மீட்டிங்ல நீங்க கலந்து கொள்ளும் பொழுது அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா இருக்கும். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா இருக்கும். திரும்பி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அடிமைத்தனம், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையுமே அடிமைத்தனம் தான். எகிப்தை விட்டு திரும்பி எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்களோ அதே போல நீங்களும் என்ன பண்ணணும்? இந்த அடிமைத்தன நாடாகிய இந்த உலகத்தை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? அடிமைத்தனத்தை, பாவ ஆசைகளை, விச்சைகளை விட்டு நீங்க வெளியே வரும் பொழுது அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமாகவும் இருக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே உம்மை தேடி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசாபாசங்களை விட்டு வரும் பொழுது நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். அப்பா, நீங்க அவங்களை ஆசீர்வதித்து உம்மிடத்துல சேர்த்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.